தேர்தல் யுத்தம் தொடர்கிறது. சட்டம் ஒழுங்கை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகள் என்டிஏ வெறுப்பு அரசியலை விதைக்கிறது, திமுக ஆதாரமா அரசியலா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமிகு சசிரேகா, நீங்க மற்ற விருந்தினர்களுக்கும் பதில் சொல்லலாம். அதே நேரத்தில் இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு கட்டுக்குள் தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் திருமிகு சசிரேகா, மியூட்ல இருக்கு. பேசலாம். நம்ம இணைப்பை சரி செஞ்சுட்டு தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ், அருணன் பேசும்போது சொன்னாங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டாக வேண்டிய ஒரு தேவை இருக்கு, நம்ம அப்படி ஒப்பிடாம பேச முடியாது, ஏன்னா பேசுறது பிரதமர் அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க. கேக்குதா? கேக்குது. நான் அவங்களுடைய பார்வை வாங்கினேன். சசிரேகா தொடரலாம். சார், அனைவருக்கும் வணக்கம். அது எப்படி சார் அது வந்து நம்ம அதை அப்படி டைலூட் பண்ணி போயிட முடியும்? மற்ற மாநிலங்களோடு எதற்காக சார் கம்பேர் பண்ணணும்னா எதோட கம்பேர் பண்றதுன்னு ஒரு ஒப்பீடு கிடையாதுங்களா? மற்ற மாநிலங்களோடு நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண்ணாக முதலமைச்சராக இருக்கும்போது அனைத்து துறைகளிலும் முதல்ல மற்ற மாநிலங்களை விட மற்ற நாடுகளோடு நம்மை ஒப்பிடுங்கள் தான் சொன்னாங்க. அதனுடைய வளர்ச்சி தான் சார் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெருமையாக மாத்தட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் 54% ஹையர் எஜுகேஷன் 60% ஸ்கூல் எஜுகேஷன்ல இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பாக இருக்கிறதுன்னு நீங்க சொல்றதா இருந்தாலும் சரி, 11 மருத்துவக் கல்லூரியோ இல்ல எய்ம்ஸோ, மாவட்டத்துக்கு ஒரு கல்லூரியோ, எல்லாமே அதை வச்சுதாங்க சார் மற்ற நாடுகளோடு ஒப்பிடணும் சார். மற்ற நம்முடைய துறைகளை நீங்க எப்படி ஒரு பெண்கள் பாதுகாப்பு, குடிமக்கள் பாதுகாப்பு எப்படி சார் அடுத்த மாநிலங்களோடு ஒப்பிட முடியும்? இது திமுகவோட ஜீன்ஸ். பிரதமர் இங்க வந்து பேசும்போது இந்த தமிழ்நாடு மீது குறை சொல்லும் போது ஆப்வியஸா மற்ற மாநிலங்கள், குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சொல்லித்தானே ஆகணும். என்சிஆர்பி ரிப்போர்ட் படி உத்தரப்பிரதேசம் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கே, அப்ப அதை கேட்க வேண்டாமா அப்படின்னு அருணன் கேட்கிறார். ஏன் பிரதமர் வந்து பேசினாதான் இதை பத்தி முதலமைச்சர் கவலைப்படுவாரா? பிரதமர் வந்து பேசினாதான் டிஜிபியோ இல்ல சட்ட அமைச்சரோ எல்லாவற்றிற்கும் எதிர்கட்சியினுடைய எங்கள் தலைவரை, எங்களுடைய பொதுச் செயலாளரை குறை சொல்றதுக்கெல்லாம் முன்னாடி ஓடி வந்து சம்பந்தமே இல்லாமல் பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய சட்ட அமைச்சர் போன்றவர்கள் கரூர்ல ஒரு இஷ்யூ நடந்தாக்கா அதுக்கு வந்து உள்துறை செயலர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய டிஜிபில இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எஸ்பி வரைக்கும் எல்லாருமே பேசியிருக்காங்களே மேடம். இன்னைக்கு சட்டத்துறை திரு ரகுபதி இன்னைக்கு பிற்பகல்ல செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இருக்கிறாரு. மாலை பொறுப்பு டிஜிபி, மாநகர காவல் ஆணையர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் சேர்ந்து கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதுல சொன்ன தகவலை தான் சொன்னேன். திருமதி சசிரேகா பேசலாம். இணைப்புல சின்ன கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன். திரு ரமேஷ், திரு அருணன் எழுப்பிய கேள்வி ஒப்பீட்டு அளவில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற சார். அந்தந்த மாநிலத்துக்கு அங்கங்க முதல்வர் இருக்காங்க சார். அந்தந்த மாநிலத்துக்கும் அங்கங்க காவல்துறை இருக்கு. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. இது மக்களாட்சி. நீங்க தமிழ்நாட்டுக்குரியதை நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து பிரதமர் வந்து அவர் வந்து மோடி அவர்கள் வந்து இந்த தேசத்தினுடைய பிரதமர். அவர் இந்த மாநிலத்து வருகின்ற இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை தான் பேசுவார். நீங்க ஆந்திராவினுடைய பிரச்சனை இங்க கொண்டாந்து பேசுவாரா? இல்ல கர்நாடகா பிரச்சனை இங்க கொண்டு வந்து பேசுவாரா? அது வந்து உங்க நிதிநீர் பிரச்சனைகள், நீராதார பிரச்சனைகள், அது தொடர்புடையதாக இருந்தால் தான் பேசலாம். இங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற பொழுது இங்க நடக்கிறதான பேச முடியும். நீங்க உங்க வீட்டுல என்ன பிரச்சனைன்றது நம்ம இங்கே தான் தீர்க்க முடியும். பக்கத்து வீட்டுல அந்த பிரச்சனை நடக்குது, எதிர் வீட்டுல இந்த பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு வாங்க நான் சொல்ல முடியும். நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கான இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் குற்றத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அது தேர்தலை ஒட்டியே வெறும் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை. என்டிஏ கூட்டணி மேல அவங்க வைக்கக்கூடியது நீங்க இங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்புறீங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றமோ அல்லது அடுத்தடுத்த நிகழ்வுகள்லயோ நீங்க ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பும் போது அதை மறைக்கிறதுக்காக ஆளும் தரப்பு மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கிறதா மதிவாளன் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இப்ப கடந்த சில வாரங்களில் நடந்த குற்றச்சாட்டு. ஒரு 5 குற்றச்சாட்டு சொன்னேன். இந்த 5 சில வாரங்களில் நடந்தது. அதை இப்ப பேசாத எப்ப பேச முடியும்? தேர்தல் காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. இது தேர்தல் வேறு, நீங்க தேர்தல் காலகட்டம் என்பது வேறு. நடந்த நிகழ்வை அவங்க அப்படி சொல்றாங்க. தேர்தலுக்காக நீங்கள் இதை இப்ப பூதாகாரமாக்குறீங்கிறது நடந்த நிகழ்வை நடந்த நேரத்தில் தானே பேச முடியும். இதை விட்டுட்டு ஒரு ஆண்டு கழிச்சு பேச முடியுமா? இப்ப இவங்க செய்தியாளர் சந்திப்புல பொறுப்பு டிஜிபியோ ஆணையரோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லாக்அப் மரணங்கள்லயோ அல்லது மற்ற கொலை குற்றங்கள்லயோ சமரசமே இல்லாத ஒரு விசாரணை நடத்துறோம். அந்த விசாரணைக்கு பிறகாக அந்த விசாரணை விவகாரங்கள்ல ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கு, அது யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல தான் அது நடக்குது, அதுல எந்த விதமான சமரசமும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சார் அது சரி சார், காவல்துறை சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். நம்ம அது உள்ள போக வேண்டாம்.
அவர்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதே சாத்தான் குளத்துல வந்து ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல, அதை கையில எடுத்துக்கொண்டு திமுக எப்படி போராடியது? அன்றைக்கு கையாளாகாத அரசு அதிமுக அரசு என்று சட்டம் ஒழுங்கை கெடுத்து விட்டார்கள் என்று எப்படி போராடினார்கள்? ஆகவே அது தேர்தல் காலகட்டமாக இருக்கின்ற பொழுது அதை திமுக எப்படி கையில் எடுத்தது? ஆனால் அந்த அளவுக்கு கூட நாங்கள் எடுக்கல. நாங்கள் குற்றத்தை சொல்லுவதற்கே நீங்க இப்படி பொங்கி எடுறீங்க. குறிப்பிட்டு தான் சொல்றோம், இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதை குறைங்க அப்படின்னு நாங்க வந்து குறிப்பிட்டு தான் சொல்றோம். ஆனா அதை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், நீங்க மோடி சொன்னாருன்றதுக்காக நாங்க சொல்றோம்ன்றது கிடையாது. மோடின்றவர் யாரு? இந்த நாட்டுடைய பிரதமர். இந்த நாட்டுடைய பிரதமர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சரி, நீங்க அரசியலுக்காக பேசுறதுன்னு முடிவு பண்ணா கூட முதல் 5 இடங்கள்ல அதிகப்படியான குற்றங்கள் நடைபெற அத்தனை மாநிலங்களும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் தான். இது பிஜேபிக்கு சொல்லப்படுற பதில். சரி, ஒருவேளை நீங்க அதிமுக கேக்குறாங்க, இல்ல தமாக கேக்குறாங்க, ஒரு மாநில கட்சியா? ஆமா, சசிரேகா சொல்றாங்க தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவரா அதிமுக பொதுச் செயலாளர் நாள்தோறும் சுட்டிக்காட்டுறார் அப்படிங்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு மாநில கட்சி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். 10 வருஷம் அதிமுக ஆட்சி, நான் 5 வருடம் திமுக ஆட்சி. இதோட ஒப்பிட்டு பேசிதானே ஆகணுமா இல்லையா? நீங்க எப்படி நிர்வாகம் பண்ணீங்க, நாங்க எப்படி நிர்வாகம் பண்ணோம்? இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த வழக்குல அடுத்தடுத்து மரணங்கள் நடைபெற்றது. அது யார் பேர்ல இருந்த பில்டிங், அது யார் பேர்ல இருந்த இடம்? நீங்க இப்போ ஒரு பெருசா நடந்த ஒரு அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு சம்பவத்திற்கும் தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் நீங்க மறுபடியும் அந்த ஒப்பீட்டுக்குள்ள போறீங்களா? நான் திரும்ப தெளிவா ஒரு விஷயத்த சொன்னேன். தனி மனித தவறும் ஒரு அரசாங்கத்துடைய தவறும் பிரிச்சு பார்க்கணும். ஒரு அரசாங்கத்துடைய முதலமைச்சரா இருந்த அம்மையார் ஜெயலலிதா அந்த இடத்தை அலுவலகமா வைத்து பயன்படுத்தினாங்க. அந்த இடத்துல சில மரணங்கள் நடைபெற்றது. அது சம்பந்தமா கேள்வி கேட்கிறோம். அது வந்து பொதுவா நாங்க கேட்கல. அதுதான் திரும்ப நான் சொல்றேன். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, முதலமைச்சரா இருந்தவர் என்ன சொன்னாருன்னு நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு எந்த அமைச்சரோ எந்த அதிகாரிகளோ யாருமே உங்களை மாதிரி பொறுப்பற்று நாங்க பேசல. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பேசினாரு. அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அப்படி பேசுறாங்களா? ரெண்டாவது இல்ல, நான் பதில் சொல்லிட்டு அடுத்தது வந்து நீங்க இந்தியாவிலேயே வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு. அதுல பீகார்ல 81 போலீஸ் தான் இருக்கு. 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு 101 போலீஸ் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு 160 போலீஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போட இருக்கு. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறுக்கு எவ்வளவு வேகமா எஃப்ஐஆர் போடப்படுது, எவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கப்படுது, அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். நீங்க கடந்த 10 வருஷத்துல அந்த மாதிரி எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அருணன், இங்க தற்போதைய சூழலை நீங்க ஒப்பீட்டளவில் பார்க்க முடியாது சார். இங்க கடந்த 1 வார காலத்துல நடைபெற்ற சம்பவங்களை நான் பட்டியலிட்டு இருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொல்றார். அந்த சம்பவங்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப அது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தால் அது நம்ம குடும்பத்துல நடக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, அதை கேட்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் என்னன்னா அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுல சிலவை வந்து ரொம்ப கொடூரமான குற்றங்கள். ஆனா எல்லாமே தனி மனித மோதல் அல்லது தனி மனித குற்றங்கள், தனி மனித காரணங்களுக்கான குற்றங்கள். இந்த குற்றங்கள் மீது உரிய நடவடிக்கை போலீஸ் எடுத்துச்சா இல்லையா? குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? வழக்கு நடக்குதா இல்லையா? இதையும் சேர்த்து பேசணும் இல்லைங்க. ஏன்னா குற்றமே நடக்காம அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள குற்றமே நடக்கல. அதுதான் நான் அந்த புள்ளி வரது சொன்னேன். குற்றமே தனி மனித குற்றம் நம்பிச்சதுக்குள்ள கூட போகல. அத திமுக நண்பர் சொல்லிட்டாரு. ஆனா அவங்க காலத்துல நடக்கத்தானே செய்யுங்க. 8 கோடி பேர் வாழ்ற நாட்டுலங்க, உலகத்தோட ஒப்புன்னு கூட அதிமுக சகோதரி சொன்னாங்க. உலகம் முழுக்க குற்றங்கள் நடக்குது. அப்படி பார்த்தாலும் இங்கேயும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனை 2. 1 நடந்தா குற்றவாளி யார் என்று கவனிக்காமல் உரிய நடவடிக்கை. 2வது முடிந்த அளவு குற்றம் நடக்காமல் தடுப்பது. 2 உண்டு. இந்த 2ல எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கு இந்த 5 ஆண்டு காலத்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்று அப்படி பேசினா தானே நல்லா இருக்கும். நீங்க வந்து இந்த 1 வாரத்தில் நடந்தது இதுக்கு என்ன பதில் என்றால், இந்த 1 வாரத்தில் நடந்த ஒவ்வொன்றுக்கும் வழக்கு போடப்பட்டிருக்கா இல்லையா, கைது செய்யப்பட்டிருக்கா இல்லையா, அல்லது மெய்யான குற்றவாளியை அரசு காப்பாற்ற முயற்சி பண்ணுதா இல்லையா? பண்ணிச்சுன்னா சொல்லுங்க. நாங்களும் சொல்றோம், போலீஸ்காரங்களே மெய்யான குற்றவாளிகளை கைது செய்யுங்க, உரிய நடவடிக்கை எடுங்க, உச்சபட்ச தண்டனை பெற்று தாருங்கள், யாரையும் காப்பாற்ற. ஆனா இப்ப நான் அதை பேசித்தான் ஆக வேண்டி இருக்குது.
என்ன சிக்கல் என்றால் இவங்க வந்து இப்ப என்டிஏ ஆட்சி வரணுங்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, ஐயா பிற மாநிலங்கள்லாம் ஒப்பிடக்கூடாதுங்கிறாங்க.